இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அந்த பாப்பா எவ்வளவு அழகா சிரிச்சுட்டு கேக் சாப்பிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துல அந்த கேக் சாப்பிட்ட அடுத்த 1 மணி நேரத்துல அந்த பாப்பா இறந்துட்டாங்க. அதுவும் அவங்க பர்த்டே அன்னைக்கே. அவ்வளோ அழகான அவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணு பர்த்டே அன்னைக்கு நான் ஏன் இறந்து போனேன் அப்படின்னு கூட தெரியாம இறந்துருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த பாப்பா வந்து பஞ்சாபை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 10 வயசு ஆகுது. இவங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவங்க ஃபேமிலியே ஒரு சாக்லேட் கேக் ஆர்டர் பண்றாங்க. அவங்க ஆர்டர் பண்ண கேக் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, இறந்து போயிடுறாங்க. அந்த சாக்லேட் கேக் சாப்பிட்டதுனால மட்டும்தான். அந்த சாக்லேட் கேக்ல ஹை லெவல் ஆஃப் சிந்தட்டிக் சுகர் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹை லெவல் ஆஃப் சிந்தட்டிக் சுகர்னால மட்டும்தான் அந்த பாப்பா இறந்து போயிட்டாங்க. வேற எந்த தப்பும் அந்த பாப்பா பண்ண கிடையாது. அந்த கேக் சாப்பிட்டது மட்டும்தான் தப்பு. அதை வாங்கி கொடுத்ததும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா தான். அப்போ அவங்க கையாலேயே அவங்க குழந்தைய கொண்டுட்டாங்க. இங்க நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். லிட்டரலா நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். பர்த்டேனா கேக் வெட்டணும். அந்த கேக்கை எப்படி மேனுஃபேக்சர் பண்றான்னு தெரியுங்களா? அந்த ஒவ்வொரு லேயர்லயும் வந்து கெமிக்கல் இருக்கு, அந்த ஒவ்வொரு பீஸ்லயும் கெமிக்கல் இருக்கு. மேல போட்டோ போடுறீங்களா, ஆர்டிபிஷியல் கலர் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே கேன்சர் வர வைக்கும். அந்த கேக்கே ஒரு பாய்சன் தான். அந்த பாய்சனை தான் நீங்க பர்த்டே அன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க. இதை படிச்சவங்க தான் பண்றாங்க, படிக்காதவங்க தான் பண்றாங்க அப்படின்னு கிடையாது. இது எல்லாருமே பண்றாங்க. இந்த ஒரு வார்த்தையை நான் எந்த வீடியோஸ்லயும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டேன். ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வீடியோ சொல்றேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ சொல்லுவேன், ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் பண்றாங்க, அழகா இருக்காங்க அப்படின்னா அதை சென்ட் பண்றதுக்கு நேரம் இருக்கு. ஒரு டபுள் மீன் பார்த்தோம்னா அதை சென்ட் பண்றதுக்கு நேரம் இருக்கு. ஏன் அவேர்னஸ் வீடியோ சென்ட் பண்றதுக்கு ஒரு 2 செகண்ட் இருக்காதா அப்படின்னு நான் கேட்கறேன். கண்டிப்பா இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க தெரியப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.